ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். என்னதான் நம்ம பல்லவன் மனக்குழப்பத்திலேருந்து வீட்டுக்கு வந்திருந்தாலுமே இன்னுமே அவங்க தெளிவாகலை. இதை கவனித்த நிலா மறுநாள் அவங்கள கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க. என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன் இன்னுமே ஃபேஸை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் தெளிவாக இரு, அப்போ தான் அண்ணன்களுமே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவன் சொல்கிறாங்க, இல்லை அண்ணி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எனக்கு என்னோட அம்மா வேறு, அவங்க 3 பேருக்கும் அம்மா வேறு அப்படின்னு இந்த விஷயத்தை நான் என்றைக்கு கேள்விப்பட்டேனோ அன்னையிலேருந்து எனக்கு நிம்மதியாகவே இருக்க முடியலை. ஏதோ எனக்கு கெட்ட கெட்ட கனவு கூட வருது. என்னால் இதை ஜீரணிக்கவே முடியலை. அவங்க கூட நான் இருந்தால் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருமோ அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. அதே மாதிரி நான் நிறையவே அவங்கக்கிட்ட விஷயங்கள் கேட்டு வாங்கியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க? நான் அவங்க தம்பி இல்லைன்னு தெரியுது, அப்போவும் ஏன் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க? நான் என்ன தான் செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்புறாங்க. இதை கேட்டதுமே நிலா, நீ இப்படி சொல்கிறடா, ஆனால் எனக்கு பாரு, எனக்கு பெத்த அம்மா அப்பா குடும்பம் அண்ணன் எல்லாருமே இருந்துமே நானே இப்போ ஒரு அனாதை மாதிரி தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதை யோசி. நீ என்ன நினச்சி பார்த்து உன் வாழ்க்கையை தேத்திக்கோ. இப்படி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. தயவு செஞ்சு நீ இப்படி கவலையாக இருக்கத அண்ணனுங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. நீ வேற ஒரு பையன்தான் அப்படின்னு தெரிஞ்சுமே அண்ணங்க உன் மேலே உயிரையே வச்சுருக்காங்க. அதை நீயே பார்த்துருப்ப நேற்று. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்பவே சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பல்லவன் முகத்துலையும் இப்போ தான் ஒரு தெளிவு தெரியுது. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம சேரன் நிலாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. உன்னால் மட்டும்தாம்மா இது சாத்தியம், இல்லைனா நாங்கள் இவனை ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே தான் இருந்திருப்போம். விடிய விடியனாலும் தேடிக்கிட்டு தான் இருந்திருக்கணும். இவன் என்ன ஆயிருப்பான்னு எங்களுக்கே தெரியாது. இப்போவும் பாரு, நீ தான் கூட்டிகிட்டு போய் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர. அப்படி இருக்கும்போது உனக்கு நான் 1000 தடவை நன்றி சொன்னாலும் பத்தாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவும், நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே அண்ணா அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படிங்காங்க. இதை கேட்டதுமே சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என் குடும்பத்தில் இவ எப்போது இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் நினைக்கிறாங்க. அடுத்து சோழன் நிலா கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுமே நிலா கேட்குறாங்க, எதுக்கு என்ன தனியாக கூப்பிட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ஒரு இடத்துக்கு கிளம்பணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கன்னு சொல்லுங்கள், அப்போ தானே வர முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க சர்ப்ரைஸுங்க, வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலாவை கரெக்டாக அந்த காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே நிலா, இப்போ தானே ப்ராசஸ் போயிருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே ஒரு காரணமாக தான், வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம நிலாவோ, ஏங்க சர்டிஃபிகேட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்களா, ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி ரொம்பவே புலம்பிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கு நம்ம சொல்லணும், எல்லாமே நல்ல விஷயந்தான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நிலாவுக்கு சர்டிஃபிகேட் வந்துருமான்னு சொல்லி ரொம்பவே பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்காத விதமாக அந்த யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே சோழனுக்கு தெரிஞ்ச அந்த மேடம் மூலியமாக இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கையில் வருது. இதை பார்த்ததுமே நிலாவால் வார்த்தையை அளந்து சொல்லவே முடியலை. அந்தளவுக்கு அவங்க மகிழ்ச்சி ஆகுறாங்க. அதை எப்படி காட்டணும்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க சோழனை பார்த்து ரொம்பவே நன்றி உணர்வோடையும் ஒரு காதலோடையும் பார்க்குறாங்க. நம்ம நிலாவுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நம்ம சோழனால் அவங்க கைக்கு வந்திருக்குது. இதை பார்த்ததுமே அவங்க சோழன் மேலே அளவு கடந்த பாசத்தை காட்டுறாங்க. இது எப்படி சாத்தியம், எப்படி உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தில் பூரிக்கிறாங்க. சோழன் பண்ண இந்த செயலால் நம்ம நிலாவுக்கு சோழன் மேலே காதல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.